இப்போ 14th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? sin ஆஃப் பை பை த்ரீ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை வந்து மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் எழுதிப்பேன். சரிங்களா? ஸோ அதை தான் ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சைன் ஆஃப் பை பை த்ரீ மைனஸ், இப்போ மைனஸ் இங்கே ஆல்ரெடி நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் எழுதிப்பேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துப்பேன். எப்போ வந்து உங்களுக்கு சைன் வந்து 1/2 எடுப்பான், ஓகேவா? சைன் பை பை த்ரீ ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எப்போ வந்து எடுப்பானா 1/2 எடுப்பானா 5/3ல் உங்களுக்கு 1/2 எடுப்பான். ஸோ கேன்சல் பண்ணிடுவேன், ஏன்னா 90 தான் கண்டிப்பாக இருந்திருப்பான் சைன் வேல்யூ வந்து. ஸோ 5/3 வந்து 90 தான் இருந்திருப்பான். ஸோ அதனால தான் இதை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அண்டு சைன் 5/3 ப்ளஸ் 5/3ன்னு வந்திருப்பான். ஸோ அதனால் 2π/3, சாரி இது எப்படி வந்திருக்கும், சாரி ஒரு சின்ன மிஸ்டேக், 5/6 தான் உங்களுக்கு 1/2ன்னு எடுத்திருப்பான். ஸோ அதனால் எடுத்துப்போம் 6ன்னு எடுத்துப்போம். தென் இவனை 2வோட மல்டிப்ளை பண்ணுவேன், இவனை 2வோட மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ என்ன கிடைப்பான், 2π ப்ளஸ் π டிவைட் பை 6ன்னு கிடைப்பான். ஸோ சைன் ஆஃப் 3π/6ன்னு கிடச்சிருப்பான். ஸோ இது 1 சார், இது 2 சார். ஸோ சைன் π/2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1. இதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த 15th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவேன்? என்ன கொடுத்துருக்கான், tan இன்வர்ஸ் ஆஃப் √3 மைனஸ்